காஞ்சி மகா சுவாமிகள் இருக்கிறதே சொல்றேன். இந்த இடத்துக்கு அண்ணா புதுசு இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆடுறாங்கிறதுக்காக சொல்றேன். அண்ணா தான் காமகோட்டி பீட்டத்துக்கு அந்த ஆஸ்தான வித்வான். அவர் பிரிவா எல்லாமே தினகர சர்மா சொல்லிட்டு தான் அவ கேட்டு தான் எல்லாம் பண்ணுவா. அந்த மாதிரி மடத்துக்கு அவர் மெயின். அது மாத்திரம் இல்ல, அவர் ஸ்ரீ வித்யா உபாசகர். அவர் தரிசனம் பண்ணினாலே பாபம் போயிடும். இன்னொன்னு சொல்றேன், காஞ்சி மகாபரிவாரோட 100வது ஜெயந்தி பஜனை நடக்கிறது பெரிவா இருக்கிற போது. மகாபரிவா இருக்கிறதே சொல்றேன், மகாபரிவா இருக்கிறது எங்களுடைய பஜனை நடக்கிறது. பெரிவா உட்கார்ந்து இருக்கா, பக்கத்துல ஜெயேந்திர சரஸ்வாமிகள், விஜயேந்திர சரஸ்வாமிகள், லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இடம். உள்ளே நுழைய முடியல. எங்க பஜனை நடந்துட்டு இருக்கு. தினகர சர்மா தான் அங்க மெயின். ஹோமங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. எங்க பஜனை நடந்துட்டு இருக்கிறதே இவர் வந்தார். பெரிவா கூப்பிட்டு தினகர சர்மா 2 பதம் ஆடி நீ பாடுனார். மகாபரிவாருடைய 100வது ஜெயந்திக்கு அவருடைய அபிநயம் எங்களுடைய பஜனை நடந்தது பெரியவாசனையாக. அது மாத்திரம் இல்ல, அவர் நமக்கு எப்ப கூப்பிட்டாலும் சரி மாட்டேன்னு சொல்றதே கிடையாது. நம்ம பஜனோத்சவத்துக்கு வருஷா வருஷம் இங்க வரணும்னு மெட்ராஸ்ல பிரார்த்தனை பண்ணிப்பேன். நம்ம ட்ரஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு வரார். அவர் ஃப்ரீயா இருந்தா அவருக்கு ஒன்றும் ரிசர்வேஷனே கிடையாது. சுலபமா ஈஸிலி அப்ரோச்சபிள்.